த ஓடிசி ஆக்சுவலி நம்ம ஊரில் ஒரு பெரிய படம் ரிலீஸ் ஆனால் எவ்வளோ ஒரு எதிர்பார்ப்பு அந்த படத்துக்கு ஒரு ஓப்பனிங் இருக்குமோ அந்த அளவுக்கு இந்த படத்துக்கு ஒரு ஓப்பனிங்கும் ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிறதுக்கான ஒரே காரணம் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும், கிறிஸ்டோபர் நோலன். இதுக்கு முன்னாடி அவருடைய எடுத்த படங்களையும் எல்லாருமே அட்லீஸ்ட் ஒன்று ரெண்டாவது பார்த்துருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வரைக்கும் ஒன்றுமே பார்க்கல அப்படிங்கிறவங்க மேபி நீங்கள் பேட்மேன் ஆகட்டும், இல்லை இன்டர்ஸ்டெல்லார், இன்செப்ஷன் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் படங்கள்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த மாதிரி படங்கள் நீங்கள் பார்த்துருந்தீங்கனாலும் இல்லை அவரோட என்டையர் ஃபிலிமோகிராஃபி பார்த்துருந்தீங்கனாலும் இந்த படத்தை எந்த மாதிரி வந்திருக்கும், அவர் எதை பேஸ் பண்ணி ஒரு படத்தை வந்து ஜஸ்ட் லைக் தட் அணுகிறத தாண்டி இவர் எடுக்கக்கூடிய ஒரு லீனியர் விஷயமாகட்டும், அதில் சொல்லப்படுற மனிதமாகட்டும், அதுதான் ரொம்பவே முக்கியமான ஒன்று. ஆக்சுவலாக ஓடிசிங்கிறது ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் வந்திருக்கு. 60ஸ்லேயும் த ஓடிசி பேஸ் பண்ணி, அந்த ஸ்டோரி பேஸ் பண்ணி ஒரு படம் வந்திருக்கு. 1997 வந்திருக்கு. அதுக்கப்புறம் ட்ராய் அப்படிங்கிற ஒரு படம் 2004 வந்திருக்கு. சரி, ஓகே, திரும்ப எடுத்த கதையே எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு எல்லாருக்குமே அந்த ஒரு ஃபீல் இருந்திருக்கும். மேபி நம்மளுக்கு அது புதுசாக இருந்தாலும் நம்ம ஊரில் எப்படி இந்த மகாபாரதம், ராமாயணம் ஆல்மோஸ்ட் இது அவங்க ஒரு இதிகாசம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஃபிக்ஷனல் ஸ்டோரி தான். அதில் எகைன் நம்ம ஊரில் மகாபாரதம் இதில் சொல்ல தர்மம் சொல்லும், அந்த மாதிரி வார் இதுக்காக இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் சுற்றி சொல்லுதில்ல, அதே மாதிரி தான் இதுக்கு ஒரு கைண்ட் ஆஃப் லைஃப் லெசன் அந்த மாதிரி ஒரு காப்பியமாக தான் கொள்ளப்படும். அந்த மாதிரி தான் அவங்களும் ட்ரீட் பண்ணியிருக்காங்க. கிரேக் கதைகள்லாம் நீங்கள் ஆல்மோஸ்ட் இன்கேஸ் நீங்கள் வந்து கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த சுட்டி டிவியில் கிரேக் கதைகள்னு ஒன்று போடுவாங்க, அது பார்த்துலாம் ரொம்ப மறந்து போச்சு. பட் அகெயின் இந்த மாதிரி நோலன் இந்த மாதிரி பீரியாடிக் ட்ராமா எடுக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சோடனே சரி, ஓகே, அது என்ன அப்படின்ற பற்றி அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிச்சு, இத்தனைக்கும் யூடியூப்லேயே நிறைய பேர் எக்ஸ்பிளைன் பண்ணி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்காங்க, நீங்கள் அதை பார்த்தாலே போதும். ஏன்னா இந்த படம் பார்க்குறதுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டபிள் கொஞ்சமாவது இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா இந்த படத்தை ஜஸ்ட் லைக் தட் கிறிஸ்டோபர் நோலன் படம் நான் வந்து இன்செப்ஷன் லெவலில், இன்டர்ஸ்டெல்லார் லெவலில், இல்லை அட்லீஸ்ட் ஒப்பன்ஹைமர் லெவலில் போய் நான் எதிர்பார்த்துட்டு உட்காந்து பார்த்துட்டு படம் வந்து நல்லா இல்லை, உட்காந்து பேசிக்கிட்டே இருக்காங்க, பெருசாக வார் காட்சிகள் இல்லை, நான் பீரியடிக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்து பெருசாக எதுவும் சண்டை போடலன்னா இது அந்த மாதிரியான படமே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் இவர் நிறையா அந்த புக் ஆல்மோஸ்ட் எடுத்தால் நம்ம ஊரில் பொன்னியின் செல்வன் எப்படி, மகாபாரதம் எப்படி எடுத்தால் 3 மணி நேரத்துக்குள்ளெல்லாம் அடக்க முடியாதுல்ல, அதே மாதிரி தான் இந்த ஒரு கதையும். இதை பற்றி நான் பேசிக்கிட்டு போகலாம். ஜஸ்ட் லைக் நான் டேரெக்டாக படத்துக்குள்ளே வந்துடுறேன். சரி, இந்த படத்தோட கதை என்னென்னா, இன்கேஸ் அந்த ட்ராய் வார் ஸ்டோரி ஆகட்டும், இல்லை அதுக்கப்புறம் நடந்த ஒடிசி ஸ்டோரி தெரிஞ்சவங்க மேபி இதுக்கு ஃபெமிலியராக இருப்பாங்க. இல்லைனா சிம்பிளாக சொல்லிடுறேன். ஓடிசிங்கிறவர் ஒரு இத்தகா நாட்டோட மன்னன். அவர் ஒரு வாருக்காக அகமனன் அவருடைய மெனிசிஸ் அவங்களோட ஒய்ஃபு ஹெலனா வந்து ட்ராயிலிருந்து அந்த தூக்கிட்டு போகிறாங்க. அந்த கதையெல்லாம் இருக்குது. அந்த ட்ராய் வார்க்காக இவர் வந்து இவருடைய போர் வீரர்களோட அவங்க அந்த வார்க்கு போயிருக்காரு. இவருடைய ஒரு அறிவுன்னு சொல்லலாம், சூழ்ச்சின்னு சொல்லலாம், ஒரு ட்ராய் ஹார்ஸ் மாதிரி ஒன்று ரெடி பண்ணி அதுக்குள்ளெல்லாம் உட்காந்து அந்த ட்ராய் நகரத்துக்குள்ளே பூந்து அந்த போரில் வின் பண்ணிடுறாங்க. அந்த போர் மட்டுமே 10 வருஷம் நடந்திருக்கும். அந்த போர் பற்றின விஷயங்களாகட்டும் அதை அட்லீஸ்ட் கொஞ்சமாவது பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் ட்ராய் படத்தை ட்ரை பண்ணலாம். இந்த படம் அந்த போர்லேருந்து ஆரம்பிக்குது, நான்லீனியராக தான் போகுது. என்னன்னா இவர் அந்த போர்லாம் முடிச்சிட்டாரு. இதுக்கப்புறம் இவருடைய ஊர் இத்தகாக்கு திரும்பணும். ட்ராயிலிருந்து இத்தகாக்கு இவருடைய வீரர்களோட ஊர் திரும்புறது தான் இந்த படத்தோட கதை. அது என்ன பெரிய பஞ்சாயத்தான்னு கேட்டால் அவங்களுக்கு பெரிய ஒரு பஞ்சாயத்தான ஒரு கதை தான். ஏன்னா இவருக்காக ஆல்மோஸ்ட் இவர் போடுற ஒரு 10 வருஷம் இவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இவருடைய மனைவி பெனலோப்பி, அப்புறம் டெலமாக்கஸ் இவரோட பையன். என்ன பிரச்சனைனா இவர் வர அந்த போன 10 வருஷமாகட்டும் இப்போ வர டிலேனால மற்ற ஊர் குறுநிலமன்னர்களாகட்டும் நிறைய பேர் வந்து அந்த கோட்டையை ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு அதை சூழ்ந்து நீங்கள் என்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு எல்லாம் போட்டு அடம்பிடிச்சிட்டு இருப்பாங்க. அந்த கோட்டையில் ரொம்ப ஒரு அநியாயம்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த ஸ்டோரி தந்தா இன்னும் கொஞ்சம் டீப்பாக உங்களுக்குலாம் போகும். பட் இவர் அந்த ஊர் திரும்புகிற வழியில் சில தவறுகள், வழி மாறி போகிறது, இந்த மாதிரி நிறைய பஞ்சாயத்துகள் பார்க்குறாரு. ஒரு தீவுக்கு லோட்டஸ் ஈட்டர்ஸ் அந்த ஒரு தீவுக்கு போகிறதாகட்டும், அப்புறம் சைரன்ஸ் ஆகட்டும், அப்புறம் அவங்க கிட்ட மாட்டிக்கிறதாகட்டும், அப்புறம் கடல் அரசன் அவர்கிட்ட வந்து மாட்டிக்கிறதாகட்டும், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை தாண்டி ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் தான் அவர் வந்து ஒரு ஊருக்கு போகிற ஒரு நிலைமை வருது. இந்த ஒரு கதையை தான் கிறிஸ்டோபர் நோலன் நான் லீனியராக சொல்லியிருக்காரு. சரி, ஓகே, அதைத்தானே இதுக்கு முன்னாடி ஒரு ட்ரை பண்ண 1997 ஒரு வெப் சீரிஸாக வந்துருந்தது, அதை எதனா எடுத்து வச்சிருக்காருன்னு கேட்டிங்கன்னா இல்லை. இதில் இன்னும் கொஞ்சம் அவர் என்ன வித்தியாசமாக காட்டியிருக்காருன்னா, ஆக்சுவலாக அந்த என்டையர் ஸ்டோரி ஒரு லீனியரான ஒரு டைரக்ட் ஸ்டோரி தான். பட் நோலன் இதை நல்லா இன்டைரக்டாகவும் ஒரு நான் லீனியராகவும் அணுகியிருக்காருன்னு சொல்ல முடியும். ஏன்னா இந்த ஒரு கதையில் எதை அதை பேஸ் பண்ணி இப்போ
இதுக்கு முன்னாடி நடந்தவங்கலாம் இந்த ஒரு போர் நடந்திருக்கு, அதை ஒரு நார்மலானதை காமிச்சிருக்காங்க. இவர் காட்டின ஒரு விதமே அதில் இருக்கிற ஒரு மனிதமாகட்டும், வார்னால எந்த ஒரு விஷயமும் கிடைக்காது, அதனால வந்து அழிவு தான் ஏற்படும், அதனால ஏற்படுற பிரச்சனைகள் தான் வந்து கொஞ்சம் எமோஷனலாக காமிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் இதை எடுத்துக்கிட்டு பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்ல வருவேன். ஏன்னா இந்த பேசிக்காக இந்த படத்தோட அவங்க என்ன சொல்ல வராங்க, இதில் இருக்கிற கடவுள்கள், இதில் இருக்கிற கான்செப்டை, அந்த விஷயங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காம இந்த படம் பார்த்தா ஒரு பிளைன் ஒரு ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஒரு படமாக தான் இருக்கும். அது நம்ம ஊரில் நம்ம ஆல்ரெடி இந்த மாதிரி கதைகள் ஆல்ரெடி கேட்டதுனால நிறைய பேருக்கு இது போரிங்காக இருக்கும், எளிமையாக இருக்கும். இத்தனைக்கும் அவர் ரொம்ப சட்டிலாக நிறைய விஷயங்கள் ப்ளே பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் எங்கேயுமே வெளிப்படையாக கடவுள்னு இவர் காமிக்கல. பட் உண்மையான கதையில் கடவுள்கள் வந்து ரொம்பவே பெரிய பாட்டாக இருந்திருப்பாங்க. ஜியூஸ் ஆகட்டும், எத்தனா ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய கடவுள்கள், அப்புறம் கடல் அரசர் அவர்கள் ஆகட்டும், இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு ரோல் இருக்கும். அவங்கள பேஸ் பண்ணி தான் இந்த கதை அங்கங்கே போகும். பட் இதில் அந்த மோஸ்ட்லி இது எல்லாமே இவரோட உள் சார்ந்த விஷயங்கள் வச்சு போகிறதுனால நிறைய பேருக்கு அந்த ஒரு விஷயங்கள்லாம் வந்து இல்லாமல் போனதுனால, புக்கு படித்தவங்கள நிறைய பேருக்கு இந்த படம் கொஞ்சம் என்னடா இந்த விஷயம் இல்லையே அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகும். ஏன்னா இந்த ஒரு என்டையர் ஸ்டோரியை இவ்வளோ தேவையான ஒரு 3 மணி நேரத்துக்குள்ளே சொன்னதே அப்ரிஷியேட் பண்ணலாம். ஏன்னா நிறைய பேர் என்னடா 3 மணி நேரம் எடுத்து வச்சுருக்காங்க. ஆனால் இந்த படத்தெல்லாம் வந்து இந்த மாதிரி விஷயத்த ஒரு 3 மணி நேரத்துக்குள்ளே என்ன வேணுமோ அதை சொல்கிறதுக்கே ஒரு பெரிய ஒரு விஷயம். இத்தனைக்கும் அந்த ட்ராய் வாரோட எஃபெக்ட் என்னங்கிறத கிளைமேக்ஸில் சொல்கிறதாகட்டும், இங்கே இவர் ஊர் திரும்பினதுக்கப்புறம் அங்கே ஒரு ஒரு பிரச்சனை, அந்த சண்டை இருக்கலாம், அந்த ஒரு விஷயத்தை கொண்டு வந்து அங்கேயே மீட் பண்ணுறதாகட்டும், அதுலுமே ரொம்ப அருமையான ஒரு விஷயமாக தான் இருந்தது. இது எல்லாத்தையும் தாண்டி கிறிஸ்டோபர் நோலனோட விஷன் இருக்குல்ல, அவர் இதுக்காக மெனக்கட்டுறது இருக்குல்ல, இந்த படத்துக்கு ஆல்மோஸ்ட் ஃபுல்லாகவே ஒரு 3 மணி நேரத்துக்கு மேலேயே ஃபுட்டேஜ் எடுத்திருக்காரு. பட் அகெயின் வேறு வழி இல்லைல்ல, உங்களுக்கே தெரியும், உங்களுக்கு தெரியலன்னா சொல்கிறேன், இந்த படம் ஃபுல்லாகவே ஐமேக்ஸ் கேமராலாம் இது இருக்காங்க. நம்ம நார்மல் கேமரா மாதிரி இருக்காது. ஐமேக்ஸ் கேமரா ரொம்ப பெருசாகவும் இருக்கும், வெயிட்டாகவும் இருக்கும். அதை எடுத்துக்கிட்டு ரியல் லொக்கேஷன்ஸ், ஆல்மோஸ்ட் இந்த படம் நிறைய க்ரீன் மேட்டில் இல்லை, நிறைய ரியல் லொக்கேஷன்ஸில் போய் எடுத்திருக்காங்க. இத்தனைக்கும் 90 டேஸ்லேயும் ஷூட் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே, இதெல்லாம் நீ கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க, அதுக்கெல்லாம் உட்காந்து நீ மெனக்கட்டு எடுத்தங்கிறதுக்காக நான் உட்காந்து பார்க்கணுன்றதெல்லாம் இல்லை. கண்டிப்பாக இந்த படம் பார்க்கறதுக்கு முன்னாடி கொஞ்சமாவது ஒரு ஹோம்ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த படம் பார்க்குறப்போ ஒரு ஃபுல்ஃபில்டாக இருக்கும். இல்லைனா ஒரு நார்மல் மூவியாக இருக்கும். இத்தனைக்கும் நிறைய பேர் இந்த ஒரு சில ரிவ்யூவர்ஸ்லாம் வந்து உங்களுக்கே தெரியும் யாராருன்னா, ரொம்ப ஏதோ அவங்களுக்கு அதாவது கிறிஸ்டோபர் நோலன் படத்தையே நான் வந்து கழுவி ஊற்றுறேன், அப்போ நான் எவ்வளோ பெரிய இன்டலெக்சுவல் நான் அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல. ஏன்னா இவ்வளோ ஒரு 3 வருஷம் உட்காந்து இவ்வளோ நாள் இவ்வளோ பிரெயினியாக ஒரு படத்தை எடுக்கிறவர் இந்த விஷயத்தில் இந்த படத்தை வந்து ஒரு விஷயத்த சொல்லணும், நான் என் பார்வையில் சொல்லணும்னு ஒரு விஷயத்த சொல்கிறப்போ கண்டிப்பாக அது நம்ம வந்து அவ்வளோ அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. இத்தனைக்கும் பெரிய பெரிய கிரிட்டிக்ஸ், அதாவது இவங்கள மாதிரி கிரிட்டிக்ஸ்லாம் பெரிய பெரிய கிரிட்டிக்ஸே அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை எதிர்பார்த்து பார்த்தவங்களும் இந்த படத்தை வந்து அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. ஆனால் ஜஸ்ட் லைக் தட் ஊருக்குள்ளே லோக்கலாக நாம் வாரம் வாரம் பார்க்குற மாதிரி ஒரு படம் பார்த்துட்டு இந்த படத்தையும் இன்னொரு படமாக எந்த ஒரு விஷயமும் இந்த படத்தை பற்றி இந்த படம் என்ன சொல்ல வராங்க, ஹோமஸோட அவங்களோட ஒடிசி இந்த விஷயங்கள் என்ன கான்செப்ட், என்ன மேட்ச்சு, என்ன இதுன்னே தெரியாமல் போய் பார்த்துட்டு இந்த படம் ஸ்லோவாக போகுது, பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படி இப்படின்றதெல்லாம் வந்து பார்க்குறப்ப ரொம்பவும் நிறைய பேருக்கு ரொம்ப கோவமடைய தான் செய்யும். கிறிஸ்டோபர் நோலன் சொல்கிறத விடுங்க, இந்த படத்தை என்னன்னே தெரியாமல் அந்த படத்தை வந்து நல்லா இல்லைன்னு சொல்கிறப்ப தான் கொஞ்சம் வெளிப்படையாக ஒரு படம் நல்லா இல்லைன்னு சொல்கிறது வேறு. அஃப்கோர்ஸ் இதில் பிரச்சனை இல்லைன்னு கேட்டேன்னா நிறையா இது இருக்குது. ஏன்னா இதில் அவர் வந்து ப்ரொடெக்ட் பண்ண ஹெலனோட கேரக்டர் ஆகட்டும், இவங்க நிறைய சேஞ்சஸ் கொஞ்சம் ஓவராக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஊரில் ஒரு படம் ரியாலிட்டி பேஸ் பண்ணி எடுப்போம், அதை கொண்டு போய் ஹிந்தியில் எலைட்டாக எடுத்து வச்சுருப்பாங்க பார்த்தியா, அந்த மாதிரி எடுத்தது தான் எனக்கு கொஞ்சம் பிரச்சனையாச்சு. இத்தனைக்கு அந்த ட்ரோசன் ஹார்ஸ் அவங்க வந்து அந்த உடஞ்ச கப்பல்லிருந்து பார்ட்ஸ் எடுத்துகிட்டு போய் கட்டினது தான் இந்த ட்ரோசன் ஹார்ஸ். அது ரொம்பவும் ரியலிஸ்டிக்கெல்லாம் இருக்காது, ஒரு மாதிரி ஆக்வர்டாக தான் இருக்கும். பட் இதில் ரொம்ப ஷோகேஸில் வைக்கிற அளவுக்கு இந்த ட்ரோசன் ஹார்ஸ் செஞ்சதாகட்டும், அந்த மாதிரி நிறையா விஷயங்கள், அப்புறம் கேரக்டராக அந்த போட்டதெல்லாம் இருக்கலாம். அந்த அட்லீஸ்ட் கொஞ்சம் க்ரீக் லுக்ஸில் இருக்கிறவங்கள போட்டிருக்கலாம். இன்னும் கொஞ்சம் அட்லீஸ்ட் இதை பற்றி தெரியாதவங்களுக்கு கொஞ்சமாவது என்கேஜிங்காக கொடுக்குற அளவுக்கு கொஞ்சம் என்கேஜிங்ஸ் இன்னும் இருந்திருக்கலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அது என்கேஜிங்காக இல்லையான்னு கேட்டால் எனக்கு ஓகே, பட் அதான் நான் சொல்கிறேன்ல, என்ன இதுனே தெரியாமல் நான் உட்காந்து கிறிஸ்டோபர் நோலன் படம் பார்ப்பேன், எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி இருக்கணும், இன்ட்ரெஸ்ட் இல்லாத அவங்களுக்குலாம் புரிஞ்சா இல்லையா. ஏன்னா அதுவே 10 வருஷம் அப்புறம் ரீரிலீஸ் ஆகும்போது நிறைய பேர் பார்த்துட்டு ஆஹா ஓஹோன்னு இருக்காங்க. அதே மாதிரி இதுக்கப்புறம் இது தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பையும் இவனுங்க எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த ஒரு நாவல்ன்றது அப்படி முடிஞ்ச வரைக்கும் அந்த நாவல் அந்த டைமில் ஒன்றும் வேஸ்ட்டில்
யூடியூப்லேயே நிறைய பேர் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருப்பாங்க, 10 நிமிஷம் 20 நிமிஷம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் கூட அந்த கதையை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்காங்க. தயவுசெய்து அதை கேட்டு பாருங்கள். கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நாவல்ன்றதை தாண்டி ஒரு போயம் தான் அந்த மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ராய் வார் ஆகட்டும், அதுக்கு அடுத்த இந்த பயணமாகட்டும், இந்த ஒரு 20 வருஷம் கதையை ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. கிரேக்க கதைகள் உங்களுக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருந்தீங்கன்னா இன்னும் அந்த கதை இன்ட்ரெஸ்டாக தான் போகும். இதில் வர மான்ஸ்டர்ஸ் கதாபாத்திரங்களாகட்டும், கடவுள்கள், இந்த கடலில் நடக்கிற போராட்டங்கள், இந்த விஷயமெல்லாம் ரொம்ப அருமையாக அந்த கதைகளில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. படமும் ரொம்ப நல்லா தான் இருந்தது. நான் ஐமேக்ஸில் தான் பார்த்தேன். ஆஸ் யூஷுவல் நம்ம ஊரில் ஐமேக்ஸ் ஸ்க்ரீன்ஸ் ரொம்ப கம்மி தான், எல்லாருனாலையும் 500 ரூபா கொடுத்து பார்க்க முடியாது. இதில் எனக்கு கொஞ்சம் உடன்பாடு இல்லை தான். ஏன்னா நான் ஒரு இவ்வளோ ஸ்கொயர் ஷேப்புக்கு ஒன்று எடுத்துன்னு போய் ஐமேக்ஸ் ஸ்க்ரீனில் நம்ம ஊரில் உங்களுக்கே தெரியும், சென்னையில் 2, கோயம்புத்தூர் 1, 3 இதில் தான் எல்லோரும் பார்க்கணுன்னா முடியாது. நீ வந்து கிராப் பண்ணி நான் வந்து நம்ம ஊர் நார்மல் தியேட்டர்லாம் பார்க்கக்கூடாதா, அப்படின்னு ஐமேக்ஸ் தான் பார்க்கணுமான்னு கேட்டால் அந்த மாதிரி இல்லை. எனக்கு அவ்வளோ அந்த கம்ப்ளீட் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னா ஐமேக்ஸில் வாய்ப்பு கிடைச்சா, இல்லை எபிக் ஸ்க்ரீனில் கூட ஓகே, அதுலேயும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இல்லையா உங்கள் ஊரில் ஒரு நல்ல சவுண்ட் இருக்கிற, ஒரு நல்ல ஒரு 4K விஷுவல் இருக்கிற ஒரு தியேட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுவே ரொம்பவே நல்லதாக தான் இருக்கும். அதுக்குன்னு நான் இந்த நிறைய பேர் ரொம்ப பில்டப் கொடுக்குற மாதிரி நான் ஐமேக்ஸில் தான் பார்ப்பேன்ற அளவுக்குலாம் அந்த ஓரளவுக்கு விஷுவல் ஸ்பெக்டாக்குலர்ஸ் இந்த படத்தில் இருக்கான்னு கேட்டால் அந்த ஆஃப்கோர்ஸ் இருக்குது, அவ்வளோ நல்லா விஷுவல்ஸ் இருக்குது. பட் அதை ரொம்ப ஓவராக பண்ணி இப்போ உடனே நிறைய பேர் வந்து அவர் எடுத்த அவரோட என்டையர் விஷனும் காமிக்கிறதுக்கு உலகத்திலே 40 ஸ்க்ரீன் தான் இருக்குது அப்படின்ற ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி ஒரு படத்தை வந்து அப்போ ஓகே நம்ம பார்க்குறது தப்பாக பார்க்குறோமோன்னு எந்த ஒரு விஷயத்தையும் காம்ப்ளிகேட் பண்ணக்கூடாது தான் சொல்லுவேன். ஏன்னா இது ஒரு குறிப்பிட்ட ஆடியன்ஸ் மட்டும்தான் இப்போ பார்க்கணும், ரொம்ப இது நமக்கான ஆக்சசிபிலிட்டி இல்லாத ஒரு படம் போல் அப்படின்னு சில பேர் நினச்சி இந்த படத்தை ஒதுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இத்தனைக்கு இன்னும் 2 வாரத்தில் ஸ்பைடர்மேன் வருது. அதனால் ஸ்க்ரீன் கவுண்ட்ஸ் எல்லாம் மேபி சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்குது. பட் அகைன் ஐமேக்ஸில் ஸ்பைடர்மேன் ரிலீஸ் ஆகிறதுல ஆனாலும் நம்ம ஊரில் கம்மியாக தான் ஐமேக்ஸ் ஸ்க்ரீன் இருக்குது. ஆல்மோஸ்ட் நிறைய பேர் புக் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. பார்த்தவங்க நிறைய பேர் நல்லா தான் இருக்குன்றாங்க. அந்த கதையை தெரிஞ்சவங்களும் அந்த படத்தை பார்த்து ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்த்தவங்களும் நிறைய பேருக்கு இது ஸ்லோவாக இருக்குது, எனக்கு இது வந்து பிடிக்கல, கிறிஸ்டோபர் நோலனோட ஃபர்ஸ்ட் ஃப்ளாப் அப்படிலாம் இல்லை, அதெல்லாம் ரொம்ப அருமையாக தான் இருக்குது. மேபி அவங்களுக்கு பின்னாடி அண்டர்ஸ்டாண்ட் ஆகலாம், இல்லை கடைசி வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகாமல் நான் ஒரு இது அப்படின்னு காமிக்கிறதுக்காகவும் இருக்கலாம். ஏன்டா இவ்வளோ கூவிட்டு இருக்கேன்னு கேட்டால் எனக்கு அவ்வளோ ஒரு ஆதங்கம் தான். ஏன்னா இதை நம்ம எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது இல்லை. எனக்கு ஏதோ இதை பார்க்குற ஒரு 100 பேருக்கு ஓகே நீ இவ்வளோ கத்துறல அப்படிலாம் இல்லை, ஓகே தான் படம்னாலும் உங்களுக்கு சுமாராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் தான் பார்க்க போகிறோன்னா அது உங்கள் விருப்பம். வாய்ப்பு கிடைச்சா தேட்டரில் நீங்கள் போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு தமிழ் டப்லேயும் நிறைய இடத்துல வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நான் தமிழ் டப்லேயும் ஆக்சுவலாக செகண்ட் வாட்ச் பார்த்தேன். அதுவும் நல்லா தான் தமிழ் டப் பண்ணியிருந்தாங்க. இன்னும் முக்கியமாக சொல்லணும்னா அந்த சர்சி அவங்க அந்த ஒரு காட்சிகள் ஆகட்டும், அந்த வேர்ல்பூல் அந்த ஒரு இடத்துல மான்ஸ்டர்ஸ் அதுவாகட்டும், அப்புறம் இந்த ஒரு குகையில் வந்து ஒரு பெரிய ஒத்தக்கன விஷயம் ஒரு பேரில் டக்குன்னு மறந்து போச்சு, அந்த ஒரு காட்சிகள் ஆகட்டும், அப்புறம் ட்ரோசன் ஆஃப்கோர்ஸ் அந்த ட்ரோசன் வார்ஸ் இருக்குல்ல, ட்ராய் வார் அந்த குதிரை அந்த விஷயங்கள் அந்த சீன்ஸ் ஆகட்டும், இன்னும் அவரை தாண்டி எல்லாத்தையும் விடவும் எனக்கு ஃபேவரட்டாக அந்த அர்கோஸ் அவருடைய நாய் அந்த காட்சிகள் வந்து எனக்கு நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். அந்த காட்சி அதுவும் படத்தில் இருந்தது, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிது. இது எல்லாத்தையும் தாண்டி வில்லு வளைக்கிற ஒரு காட்சி இருக்கும். அது மேபி கதை தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ராமாயணத்தில் வர மாதிரியே ராமாயணத்தில் வில்ல வளைக்கிறதும் மகாபாரதத்தில் அர்ஜுன் கரெக்டாக மீனை பார்த்து அம்பு விடுறதாகட்டும், இது ரெண்டுத்துக்கும் சேர்ந்த மாதிரி ஒரு கான்செப்டாக இதுலேயும் இருக்கும். ஒரு வில்ல வளைச்சு அந்த ஒரு கோடாரிலாம் வச்சுருப்பாங்க, அதுக்குள்ளே அனுப்பி விடுறது, அந்த ஒரு சீன்லாம் தியேட்டரில் பிளாஸ்டாக இருந்தது. முக்கியமாக அதெல்லாம் வில்ல வளைச்சி போட்டதுக்கப்புறம் ஒரு சவுண்டு ஒன்று வரும், ஸ்ட்ரிங் இருக்குல்ல, கிட்டார் ஸ்ட்ரிங்கில் வர ஒரு சவுண்டு, அவ்வளோ ரொம்பவே நல்லா இருந்தது. பட் அகைன் இன்னும் இதை பற்றி பேசிகிட்டே போகலாம், டியூரேஷன் அதிகமாகிட்டே இருக்கு ஆல்ரெடி. ஓகே, பட் அகைன் இது ஒரு ரொம்பவும் விஷுவல் அது எல்லாத்தையும் ப்ரில்லியன்ஸ் இந்த விஷயத்தெல்லாம் தாண்டி கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாவது அது என்ன ஏதுன்ற கொஞ்சம் ஒரு ரிசர்ச், கொஞ்சம் ஒரு நாலேஜ் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளைண்ட்ஸ் எதுவும் இருக்காது. நீங்கள் படத்தை ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அளவுக்கு இருக்கும். ஏன்னா அந்த கேரக்டர்ஸோட பேக்ரவுண்ட்ஸ் அவங்கள என்னென்ன யாருன்றது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக வாய்ப்பு கிடைச்சா அந்த பாருங்கள், இது நல்ல படம் தான், த ஓடிசி.